Hi guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு லவ் இஸ் லைக் ஏ கேட் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி போன எபிசோட் லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா இன்னும் டைரக்டர் கூட பேசினது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே பயங்கர சூப்பரா இன்னும் அவனோட வீட்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்குது. எவன்டாம நொய்யன்னு கால் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசினா அவனோட அப்பா தான் பேசிட்டு இருக்காரு. உனக்கு கொரியன் நல்லாவே புரியும்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட இந்த புருடா விடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. நீ மட்டும் இன்னைக்கு என்ன பார்க்க வரலன்னா உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் லீக் பண்ணிடுவேன்னு சொன்னதோடனுமே சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறான். சார் அவர் கண்டிப்பா வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு செக்ரட்டரி கேட்க கண்டிப்பா அவன் வருவான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டேயை காட்டினா பைபிள்ல பயங்கர வேகமா அவனோட வீடை ரெடி பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக தான் இவ்வளவு அழகா ரெடி பண்றான்னு தெரியல. ஒருவேளை சம்மர் சீசன் வரப்போகிறதுனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போல. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஜூன் பார்த்துட்டு கண்டிப்பா உனக்கு பிடிச்சதை தான் அவன் பண்ணிட்டு இருக்கான்னு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. உங்களுக்கு அமெரிக்கானோ வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான் ஜெமின். டபுள் ஷாட் போட்டு கொடுத்தா எனக்கு அதுவும் வேணும் அதுக்கு மேலையும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா ஜிமின் அமெரிக்கானோ ரெடி பண்ணிடுறான். நேத்து டே என்ன பண்ணிருப்பான்னா கரண்ட் பில் கட்ட வேண்டிய ரெசிப்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டே இருந்தத ஜூன் பாத்துருப்பான். அந்த பில்ஸ் எல்லாம் அவனே எடுத்து வச்சுக்கிட்டு அமெரிக்கானோவை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பிடுறான். டே நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஜூன் சொல்ல நான் டாமா பார்க்க வரலான்னு இருக்கேன். அத பத்தி நீ என்ன நினைக்கிறேன் டேய் கேட்க. நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி உன்னோட டாம் கிட்ட காசே இல்லனாலும் சரி பயங்கர லக்ஸுரியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜூன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் உன்னோவை காட்டினா பயங்கரமா ரெடியாகி அவனோட அப்பாவை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கான். என்னோட கார் கீயை கொடுடான்னு கேட்டுட்டு இருக்கான். ஓ இன்னாங்க நீங்க என்ன தனியா போறீங்களா நான் டிரைவ் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கான் மேனேஜர். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது நான் தனியா தான் போகணும் இது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கார் தான் பெருசா இருக்குதே நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் மேனேஜர். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது கார்கிய கூட நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல நீங்க எனக்கு தெரியாம அந்த டாக பாக்கிறதுக்காக தானே போறீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலோட லொகேஷனை மட்டும் எனக்கு அனுப்பு நான் அப்படியே போய் பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எதுக்காக லொகேஷனை அனுப்பணும் நானே உங்க கூட வரேனேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு எந்த அவசியம் கிடையாது லொகேஷனை மட்டும் அனுப்பு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஜூனை காட்டினா பயங்கர கியூட்டா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு இவனை புகழ்ந்து பேசிட்டு இருக்குதுங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் அதிகமான ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிக்கோங்க இல்லன்னா பைத்தியம் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டான் ஜோன். ஃபைனலா இன்னும் அவனோட அப்பாவை மீட் பண்றதுக்காக அவர் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான். ஆனா அந்த பில்டிங் எப்படி இருக்குதுன்னா ஒரு மாஃபியா கேங் எந்த இடத்துல வாழ்வாரோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பயங்கர சேஃப்டியா இருக்காரு. உன்னோ பார்த்ததோடனே அவனோட அப்பாவுக்கு பயங்கரமா சந்தோஷமா ஆயிடுது. ஓடி போய் ஹக் பண்ணா உன்னோ கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல. அப்படியே உன்னோட அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்க கண்டிப்பா என் மேல உனக்கு கோபம் அதிகமா தான் இருக்கும் அது எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஏன் உன்னோட அம்மா கூட பிரேக்கப் பண்ணன்னு ஏதோ சொல்ல வர நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணி தானே இந்த அளவுக்கு வந்தீங்க. சொல்ல போனா உங்களோட கண்ணுக்கு என்னோட அம்மா ஒரு பொம்மை மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளவு நேரம் விளையாடணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் விளையாடிட்டு அவங்கள நீங்க தூக்கி போட்டுட்டீங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்துக்கல. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு அப்ப சொல்ல உங்களை அம்மா எவ்வளவு மிஸ் பண்ணாங்க தெரியுமா. நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க எப்பவுமே அழுதுட்டே இருப்பாங்க உங்களை நினைச்சு. நீங்க அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களான்னு இன்னும் சொல்ல எனக்கு சான்ஸே கிடைக்கல. அம்மாவுக்கு லங் கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சதோடனுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இறந்து போயிட்டாங்க. ஃபியூனரல் எல்லாம் முடிச்சிட்டு வந்து பாக்கும்போது தாய்லாந்துல நீங்க ரெண்டு பேரும் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னால இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு இன்னும் சொல்ல எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. என்ன டைம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் உண்மையை சொல்றதுக்கு கொஞ்சமாவது எனக்கு டைம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. நீங்க சொல்றத கேட்கறதுக்கு என்னால இதுக்கு மேல முடியாது. ஆக்சுவலி நான் எதுக்காக இன்னைக்கு வந்தேன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் நடுவுல அப்பா புள்ளன்ற உறவே கிடையாது. அது சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல இன்னும் நீ என்னதான் இந்த மாதிரி ஆஷா பேசினாலுமே நீ என்னோட பையன்தான் நான் தான் உன்னை பாத்துக்கணும். ஏன்னா அதுக்கான தகுதி உரிமை எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் என்னோட அம்மாவை கை விட்டுட்டீங்களே இதுக்கு மேல எனக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு அப்பா. எனக்கு எந்த அப்பாவும் வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். உன்னோட அப்பாவை பார்த்தாலும் பயங்கர பாவமா தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது அந்தந்த சிச்சுவேஷன்ல இருந்தாதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு பக்கம் டைரக்டரோட ஆபீஸ்ல காட்டினா உன்னோட அடுத்த ப்ராஜெக்ட பத்தி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு வெரைட்டி ஷோ பண்ணலான்னு இருக்கோம் அதுக்கு உன்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. படத்தை சொன்னாவே அவன் பண்ணவே மாட்டேங்கிறான். இதுல வெரைட்டி ஷோன்னா கண்டிப்பா அவன் ரெஃப்யூஸ் தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கான் டைரக்டர். நீங்க எனக்காக ஒரு வேலை செய்றீங்களா அவர் கூட மீட்டப் ஏற்பாடு பண்ணுங்க கண்டிப்பா நான் அவரை
சம்மதிக்க வைக்கிறேன். அவர் மட்டும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணா பயங்கரமா ஹைப்பா இருக்கும். அதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் உண்மையா காட்டினா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இவனுக்கு ஆப்போசிட்ல தான் ஒரு குட்டி பொண்ணு ஒரு நாய் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இன்னும் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு நாய் கடிச்சிருக்கும் போல அது ஞாபகம் வந்துருது. குட்டி பாப்பா அந்த நாய் வச்சுக்கிட்டு அங்கவே நில்லு, உன்கிட்ட நான் கிஞ்சி கிஞ்சி கேக்குறேன், வராதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா நடுங்கிட்டே நின்னுட்டு இருக்கான். இன்னும் பண்றத பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கரெக்டா அந்த இடத்துக்கு டேயும் வந்துட்டான். இங்க பாரு குட்டி பாப்பா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த நாய்க்குட்டி இங்க கூட சரியா போயிடுச்சுடா சொல்லும், நீங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாய் சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்பிடுறான். நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா கண்டிப்பா எந்த நாயும் கடிக்காதுன்னு டேய் சொல்ல. எப்படி பார்த்தாலுமே எல்லா நாயும் கடிக்காமையா இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜூன் வெளியே வந்து என்ன நடக்குது டேயின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு நாயை பார்த்தா பயமா இருக்கும் போல, அதனாலதான் இங்க தேவையில்லாம சவுண்ட் வந்துச்சுன்னு டேய் சொல்ல. இன்னும் அங்க இருந்து தலைக்கால் புரியாம ஓடியே போயிடுறான். இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி நீ பாத்தியா, எங்க பார்த்தன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோன். ஐடலா சிங்கரா மாடலான்னு தான் தெரியல, ஆனா நான் இந்த ஃபேஸ் அடிக்கடிக்கு பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் ஐடலா தான் இருந்தான், இப்ப பெரிய ஆக்டரா மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ரொம்ப பாப்புலர் ஆயிருப்பான் போல. எதுக்காக இங்க வந்திருப்பான்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோன். பப்பியை அடாப்ட் பண்றதுக்காக தான் வந்திருப்பான், வேற என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் கரெக்ட் தான், இப்ப இருக்கிற ஐடல்ஸ் எல்லாமே பப்பியை வளர்க்கறது ஃபேஷனா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனாவது பப்பியை வளர்க்கறதாவது நாயை பார்த்தா பல கிலோமீட்டர் தூரம் ஓடுற மாதிரியே இருக்கான். ப்ரோ என்னோட டாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் டேய். அதுக்கு என்ன சூப்பரா இருக்குது, நீ வீட்டுக்கு தூக்கிட்டு போலாம் ஜூன் சொல்ல. நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு உன்னோட வீட்டுல காட்டினா அம்மா அந்த ஆளை என்னால மன்னிக்கவே முடியாது, தயவு செய்து நீங்க என்ன இந்த மாதிரி பாக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததும் கிடையாது, மன்னிக்க போறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னோட அப்பாவை பார்த்தா கொடுமைக்கார மாதிரி தெரியல, ஆனா அவர் சொன்னதும் மட்டும்தான் உன்னோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையிலேயே உன்னோட டைரக்டரை பார்க்க தான் போயிருக்கான். இன்னும் உனக்கு ஒண்ணு தெரியுமா, டைரக்டர் பேங்க நான் மீட் பண்ணேன், அந்த கேரக்டர் உனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் பெருசா எதிர்பார்க்கல, இதுக்கெல்லாம் நான் தோண்டு போற ஆளும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னும் நம்ம ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்ணா எப்படி இருக்கும், வெரைட்டி ஷோலாம் பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்குதுன்னு டைரக்டர் சொல்ல. வெரைட்டி ஷோவா, எதை பத்தி பேசுறீங்கன்னு இன்னும் கேட்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெரைட்டி ஷோ தான் பயங்கர பாப்புலரா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா நீ இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். வீடியோட இன்சார்ஜ்ல இருக்கிற பொண்ணு டைரக்டா வந்து என்கிட்ட சொன்னான் டைரக்டர் சொல்ல. இல்ல இந்த மாதிரி விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். இன்னும் ஆல்ரெடி நீ இதே மாதிரி சொல்லுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதத்தான் நான் அந்த பொண்ணுகிட்டயே சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு கேக்குற மாதிரி தெரியல. உன்னை பத்தி தேவையில்லாத ரூமர்ஸ் பரப்பி விட்டுருவன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொன்னான் டைரக்டர் சொல்ல. ரூமர்ஸா, எந்த மாதிரி ரூமர்ஸ், அதை பத்தி சொல்ல முடியுமான்னு இன்னும் கேட்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரியும் அவங்க கூட தான் நீ லிவிங் டுகெதர்ல இருக்கிற மாதிரியும் தப்பான விஷயத்த பரப்பி விடுவன்னு என்கிட்டயே சொல்றா. அம்மா உன்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு இவ்வளோ டவுட்டா இருந்தா டைரக்டா நீங்க அவங்க கிட்டே கேட்டிருக்க கூடாதா, எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்கன்னு இன்னும் கேட்க. உன்னோட கரியர் அடிவாங்க, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன் டைரக்டர் சொல்ல. அம்மா அந்த பீடிக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னும் அவங்களோட வெரைட்டி ஷோல நீ வந்தாவே போதும், அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு டைரக்டர் சொன்னதோடனுமே இன்னொரு ஒரு மாதிரி ஆயிடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.